Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. Yours simply Leah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillah ir-Rahman ir-Rahim. ஜூஸ் 22 சுருக்கம் தமிழில் கேட்கலாம். இந்த ஜூஸ் சூரா அல் அஸாப் 31வது ஆயத் முதல் தொடங்கி சூரா சபா, சூரா ஃபாத்திர் மற்றும் சூரா யாசீன் 21வது ஆயத்து வரை உள்ள பகுதிகளை உள்ளடங்கியது. திருகுர்ஆன் ஜூஸ் 22 ஒமை யஹ்னுத் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளிடம் கூறுகிறார், உங்களில் யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படி நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான பலம் கொடுக்கப்படும். அவர்களுக்காக சுவர்க்கத்தில் சிறந்த வசதி தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், நபியின் மனைவிகளே, நீங்கள் மற்ற பெண்களைப் போல அல்ல. நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களாக இருந்தால் அந்நிய ஆண்களிடம் மென்மையாக பேசாதீர்கள். ஆனால் மரியாதையாகவும் கௌரவமாகவும் பேசுங்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சில வழிமுறைகளை அறிவுறுத்துகிறார். தங்கள் வீடுகளில் மரியாதையுடன் இருக்க வேண்டும். பழைய அறியாமை கால பெண்களைப் போல அழகை வெளிப்படுத்தக் கூடாது. தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஜகாத் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். குர்ஆன் மற்றும் சுன்னாவை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணம். இந்த சூராவில் ஸைனப் பின்த் ஷிஷ்டி ரஸியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்து கொண்டது பற்றி கூறப்படுகிறது. அவர் முன்பு ஸைத் பின் ஹாரிதா ரஸியல்லாஹு அவர்களின் மனைவி ஆவார். ஸைத் அவர்கள் நபியின் விடுதலை செய்யப்பட்ட அடிமை மற்றும் தத்தெடுத்த மகன். அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களின் எந்த ஆணின் தந்தையும் அல்ல. அவர் அல்லாஹ்வின் தூதரும் இறுதி நபியும் ஆவார். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ் முஸ்லிம்களிடம் கூறுகிறார், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். காலை மாலை அவனை புகழுங்கள். அல்லாஹ் மற்றும் அவன் தூதர்கள் முஸ்லிம்களுக்கு அருள் செய்பவர்கள். அது மனிதர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காகவே. திருமணம் மற்றும் ஹிஜாப் பற்றிய சட்டங்கள். இந்த சூராவில் திருமணம், விவாகரத்து, இத்தத், ஹிஜாப் பற்றிய பல சட்டங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் சொல்லுதல். அல்லாஹ் கூறுகிறார், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவன் தூதர்களும் நபி மீது அருள் செய்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அவர் மீது ஸலவாத் தரூத் சொல்லுங்கள். ஹிஜாப் வசனம். அல்லாஹ் நபியிடம் கூறுகிறார், உங்கள் மனைவிகளுக்கும் மகள்களுக்கும் மற்றும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் அவர்கள் மேலாடையை முழுவதும் போர்த்திக் கொள்ள சொல்லுங்கள். அது அவர்களை மதிப்புள்ள பெண்களாக அடையாளம் காண செய்யும். அவர்களுக்கு தொந்தரவு வராது. உண்மையையே பேசுங்கள். அல்லாஹ் கூறுகிறார், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள். அப்பொழுது அல்லாஹ் உங்கள் செயல்களை சரியாக்கி உங்கள் பாவங்களை மன்னிப்பான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஒரு முக்கியமான ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறார், வானம், பூமி, மலைகள் இவற்றிற்கு பொறுப்பு அமானத் வழங்கப்பட்டது. அவை அதை ஏற்க பயந்தன. ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். சூரா சபா தொடக்கம். இந்த சூரா அல்லாஹ்வை புகழ்ந்து தொடங்குகிறது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்லாஹ் அனைத்தையும் அறிவான். பூமிக்குள் செல்லும் அனைத்தையும்
அதிலிருந்து வெளிவரும் அனைத்தையும், வானத்திலிருந்து இறங்குவதை, மேலே ஏறும் அனைத்தையும் அல்லாஹ் அறிவான். நபி தாவூத் அலைசலாம் மற்றும் நபி சுலைமான் அலைசலாம் அவர்களின் கதை. அல்லாஹ் நபி தாவூத் அலைசலாம் அவர்களுக்கு மலைகளும் பறவைகளும் அவருடன் சேர்ந்து அல்லாவை புகழ்ந்தன. நபி தாவூத் அலைசலாம் கையில் இரும்பை மென்மையாக்கினார் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. நபி சுலைமான் அலைசலாம் அவர்களுக்கு காற்றின் கட்டுப்பாடு, உருகிய செம்பு, ஜின்கள் வேலை செய்வது என்பன போன்ற பெரிய அருள்கள் வழங்கப்பட்டன. ஜின்கள் அறியப்படாத விஷயங்களை அறிய முடியாது என்பதையும் அல்லாஹ் விளக்குகிறார். சபா மக்களின் கதை. அல்லாஹ் சபா மக்களுக்கு 2 பெரிய தோட்டங்கள், நிறைய பயிர்கள் என்ற நன்மைகள் கொடுத்தார். ஆனால் அவர்கள் நன்றி கூறவில்லை. அதனால் அல்லாஹ் பெரிய வெள்ளம் அனுப்பி அவர்களின் தோட்டங்களை அழித்தான். செல்வமும் பிள்ளைகளும் அல்ல முக்கியம். அல்லாஹ் கூறுகிறார், உங்கள் செல்வமும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹ்வுக்கு அருகில் கொண்டு வராது. ஆனால் ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்வோருக்கே இரட்டிப்பு பலன் உண்டு. சூரா ஃபாத்திர் தொடக்கம். இந்த சூறாவில் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தான். தூதர்களுக்கு 2, 3, 4 சிறகுகள் கொடுத்தான் என்று கூறப்படுகிறது. அல்லாஹ் திறக்கும் அருளை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கை கொண்டவர்களின் பலன். அல்லாஹ் கூறுகிறார், நல்ல செயல்களை செய்பவர்கள் ஜன்னத்துல் அதன் என்ற சொர்க்கத்தில் வாழ்வார்கள். அங்கு தங்க வளையல்கள், முத்துகள், பட்டாடைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். மறுப்பவர்களின் தண்டனை. நம்பாதவர்களுக்கு நரகத்தீ, இறக்க முடியாத வேதனை என்று கடுமையான தண்டனை இருக்கும். சூரா யாசின் தொடக்கம். இந்த சூறாவில் அல்லாஹ் கூறுகிறார், குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களை எச்சரிக்க அருள்பட்டது. ஆனால் சிலர் எச்சரித்தாலும் நம்ப மாட்டார்கள். 3 தூதர்கள் அனுப்பப்பட்ட சம்பவம். ஒரு ஊருக்கு அல்லாஹ் 3 தூதர்களை அனுப்பினார். அவர்கள் மக்களுக்கு உண்மையை சொன்னார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் மறுத்தனர். ஒரு நல்ல மனிதர் மட்டும் மக்களிடம் கூறினார், உங்களிடம் எந்த பரிசும் கேட்காத நேர்வழியில் இருப்பவர்களை பின்பற்றுங்கள். இதுவே ஜூஸ் 22 முடிவு சுருக்கம். நண்பர்களே, இந்த சிறந்த பகிர்வை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து, லைக் செய்து, கமெண்ட்டும் செய்யுங்கள். சதகாய ஜாரியா பெறுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.